முதலாவதாக நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் நம்ம பாஸ்டர் அம்மா அவங்க வந்து முன்னால் நமக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். எல்லாரும் முட்டி போடுங்க, முட்டி போட்டு கை கூப்புங்க. கண்களை மூடி கையை கூப்பி, கண்ணை திறக்கவே கூடாது ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும், சரியா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த விபிஎஸ் நிறைவு நாளன்று நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து இன்றைக்கு விபிஎஸ் பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை கொண்டாட ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தேவன், இந்த 6 நாட்களும் நீர் எங்களோடு கூட இருந்தபடியால், இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இனிமேலும் நீர் எங்களை நேர்த்தியாக கரம் பிடித்து வழி நடத்துவீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளை ஆண்டவரே, டீனேஜ் சில்ட்ரன் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே பெற்றோர்களே ஆசீர்வதிங்க. விபிஎஸ்ல கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களையும் அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க இயேசுவே. அவர்கள் உம்மை மாத்திரமே தொழுது கொண்டு நித்திய வாழ்வை கர்த்தாவே சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த தேவன் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இன்றைய ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சி ஆண்டவரே காரியங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் பங்கேற்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா டீச்சர்ஸ் அனைவர் மேலும் உம்முடைய பலத்த பாதுகாப்பும் உம்முடைய அபிஷேகமும் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலண்டியர்ஸ் ஆசீர்வதிங்க, டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வர்ற பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் நிமித்தம் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ அடுத்த நிகழ்வாக நமக்கு வரவேற்புரை. டாலர் சகோதரி அவர்கள் முன்பாக வந்து உங்களை எல்லாரையும் வரவேற்க போகிறாங்க. வெல்கம் அட்ரஸ் பை சிஸ்டர் டாலர். பிரைஸ் லார்ட். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்போ அமைதியாக இருங்க. தம்பி கீழே உட்காந்துக்கோங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ் 2026க்கு வருகை தந்த உங்கள் எல்லாருக்கையும், வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முக்கியமாக இந்த இது நடைபெற காரணமாக இருக்கிற நம்ம பாஸ்டர் ரெவரண்ட் நார்மன் பாஸ்கர் அவர்களையும், ஜூனியர் பாஸ்டர் கிட்டோ டேனிலா அவர்களையும் வரவேற்கிறோம். வந்திருக்கிற எல்லா டீச்சர்ஸ் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர்களுடைய எஃபர்ட்லாம் போட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரதுக்காக வந்திருக்கிற எல்லா டீச்சர்ஸையும், பெற்றோர்களையும், உங்களையெல்லாம் அனுப்பி வச்சாங்கள்ல இங்கே, எல்லா பெற்றோர்களையும் உங்களையும், நீங்கள் இல்லைன்னா இந்த விபிஎஸ் இல்லை, அதனால் உங்களையும் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஜே சர்ச் சார்பாக, ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர் டாலர். இப்போ அடுத்த நிகழ்வாக நம்முடைய கிட்டோ அண்ணா வர போகிறாங்க. பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்க, ஜே சர்ச் பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்க வராங்க. வந்து இப்போ நமக்கு பாடலை நடத்த போகிறாங்க. சரி, சின்ன பிள்ளைங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே, எத்தனை பேர் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கிறீங்க? ஏன் ஹாப்பியா இருக்கிறீங்க சொல்லுங்க. எதனால ஹாப்பியா இருக்கிறீங்க? டான்ஸுக்கு மட்டும்தான் ஹாப்பியா இருக்கிறீங்களா? வேற எதுக்காக ஹாப்பியா இருக்கிறீங்க? கிஃப்ட் தர போறாங்க, ஹாப்பியா இருக்கிறீங்க. வேற எதுக்காக ஹாப்பியா இருக்கிறீங்க? லாஸ்ட் டே, கடைசி நாள், சௌகமா இல்லையா உங்களுக்கு? கடைசி நாள்னால முடிய போகுது அப்படின்றனால ஹாப்பியாக தான் இருக்கீங்களா? எல்லாம் அழகழகாக ட்ரெஸ் போட்டு வந்துருக்கிறீங்க, சூப்பராக பவுடர்லாம் பூசிட்டு வந்துருக்கிறீங்க, சூப்பராக மேக்கப்லாம் போட்டு வந்துருக்கிறீங்க.
லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்துருக்கிறீங்க. வேற என்ன போட்டு வந்துரு? பசங்களாம் சூப்பராக ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க, தலையை சீவி. வெரி குட், சூப்பர். தம்பி உக்காரு. சரி, இதுக்கு மட்டும்தான் ஹாப்பி, இதனால மட்டும்தான் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? வேற எதுனாலும் ஹாப்பியாக இல்லையா? நல்ல நல்ல கதை கற்றுக்கிட்டதுனால நீங்கள் ஹாப்பியாக இல்லையா? நல்ல பழக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால ஹாப்பியாக இல்லையா? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? நிறையா பழக்கம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஜீசஸ்ட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். நிறையா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஜீசஸ் வந்துட்டு ஏசப்பா பற்றி நிறையா பாட்டு பாடணும். அற்புதங்கள் செய்வாங்க, அதிசயங்கள் செய்வாங்கன்னு என்ன பண்ணியிருக்கிறோம்? நிறையா பாட்டு பாடி இருக்கிறோம், அப்படி தானே? அப்போ உங்களுக்கும் ஏதாவது அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கரெக்ட், ஜபம் பண்ணணும். ஏசப்பா பேர் சொல்லி ஜபம் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாம் நிறைவேறும். சரியா? ஒரு நாள் நீங்கள் ப்ரேயர் பண்ணுற எல்லாத்துக்கும் பதில் வரும். அதான் பைபிளில் போட்டிருக்கு. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டான்ஸ் ஆட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கராத்தே ஹல்லேலூயா சொல்லலாமா? ஞாபகம் இருக்கா கராத்தே ஹல்லேலூயா? ஹல்லேலூயா. என்ன மறந்துட்டீங்க கராத்தே ஹல்லேலூயாவை? ஹல்லேலூயான்னு சொன்னா என்ன சொல்லணும்? யா. அது பஞ்ச் வரணும். யா. குத்துங்க, சைடில் முந்தாண்டு குத்தக்கூடாது தம்பி, மேலே தான் பண்ணணும். சரியா? சைடில் குத்துனீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு பும்முன்னு ஒரு குத்திடு. ஓகே, ஃபைன். ஓகே, சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? இங்க பாருங்க. ஹல்லேலூயா. 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 ஓகே, இப்போ ரெடி. ஒன் என்ன பொசிஷன் வரணும்? ஒன் என்ன ஆக்ஷன் பண்றவங்க ரெண்டு பேரும் வாங்க. 2 எல்லாம் ஓட்ட போ. 3 ஜம்ப் பண்ணி எழுந்திருக்கணும். அங்கே பாருங்க, ஜம்ப் பண்ணி எழுந்திருக்கிறீங்கன்னா உட்காந்து எழுந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. பிள்ளைங்களா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியா? மேடம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியா? மேடம் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியா? ஓகே. குள்ள சகையோ குள்ள சகைக்கு அப்புறம் டிங்கிரி டிங்கிரி பாட போகிறோம். போட்டுங்கண்ணே. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. குள்ள சகையோ மேல மேல ஏறி பார்த்தா மரத்துல பாடு. குள்ள சகையோ மேல மேல ஏறி பார்த்தா மரத்துல பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரு. பக்கம் வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரு. அட அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு, லைஃப் சூப்பராக ஆச்சு. அட அப்புறம் என்ன ஆச்சு? லைஃப் மாறி போச்சு, மாறுபட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. கைய கட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒன்று போடு. கைய கட்டி பாடு, டான்ஸ் ஒன்று போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. திக்கு வாயு மோசஸு சாக்கு சொல்லி நழுவுனா. திக்கு வாயு மோசஸு சாக்கு சொல்லி நழுவுனா. கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சார் தள்ளிதான். கூடவே இருப்பேன்னு சொல்லிதான் பயத்தை ஒதுக்கி வச்சார் தள்ளிதான். அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு, அவன் பாடுபட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? லைஃப் மாறி போச்சு, பாடுபட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. கைய கட்டி பாடு, டான்ஸ் ஒன்று போடு. கைய கட்டி பாடு, டான்ஸ் ஒன்று போடு.
அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு, அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. ஓகே சூப்பர். கடைசி என்ன பாட்டு? என்ன பாட்டு? டிங்கிரி 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 டிங்கிரி. வெரி குட் சூப்பர். அப்புறம் என்ன பண்ணோம்? எவ்ரிபடி லெட்ஸ் கோ சொல்லுங்க. வெரி குட். டிங்கிரி 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 டிங் ஷோ டிங்கிரி டிங். Dingri 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 diallo, dingri 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 ayalo, dingri 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 diallo, dingri 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 ayalo. Yesu totta அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம். Yesu totta அற்புதம், பார்த்தா அற்புதம். கடல் மேல் நடந்து வந்தது அற்புதம், மரித்தவன் எழுந்து வந்தது அற்புதம். போடு டிங்கிரி 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 diallo. Dingri 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 ayalo, kodu dingri 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 diallo, dingri 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 ayalo. Lasar settu po, aanungo, aana saaputtathu 5000 perungo. அந்த அப்போ 2 மீன் தானுங்க, ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீதம் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீதம் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 ஐயாலோ. Dingri 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 diallo, dingri 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 ayalo. Halo kita Rosi. Ade. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்க, கலரை திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்க. லாசரு செத்து போய் ஆச்சுங்க, கலரை திறந்தாக்கா நம்ம ரொம்ப நாருங்க. ஏசப்பா வந்தாங்க, உசுர தந்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. ஏசப்பா வந்தாங்க, உசுர தந்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 அயாலோ, டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 அயாலோ. அது ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே உட்காந்துக்கோங்க. வெரி குட் சூப்பர். எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னொரு 2 பாட்டு டான்ஸ் ஆடலாமா? ஓகே சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போக போகிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க சந்தோஷம் உங்க முகத்திலேயே தெரியுது. ரொம்ப அழகா வந்திருக்கீங்களே எல்லாரும். இன்னைக்கு ஃபைனல் டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்திருக்கீங்க எல்லாம். பாருங்க, இன்னைக்கு விசேஷமான நாள். ஏசப்பா இங்க இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஜீசஸ் இங்க இருக்கிறாங்க. ஏசப்பாக்கு உங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டி தம்பிங்க கவனி, ஏசப்பாக்கு உங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேத்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஏசப்பா இன்னைக்கு உங்களை எல்லாரையும் அபரிவிதமா ஆசீர்வதிக்க போறாங்க. உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போறாங்க. இன்னைக்கு ஜீசஸ் இங்க வந்திருக்கிறாங்க, ஏசப்பா இங்க வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் பாடுனீங்க பாத்தீங்களா? பாட்டு ஒவ்வொன்றும் எவ்வளவு அர்த்தம் உள்ளது பாருங்க.
5 அப்பம் 2 மீன். எத்தனை பேருக்கு கொடுத்தாரு ஜீசஸ்? 5000 பேருக்கு மேல சாப்பிட்டாங்களாம். தம்பி தொடக்கூடாது. அப்புறம் செத்து போன லாசரஸ என்ன பண்ணாரு ஜீசஸ்? உயிரோட எழுப்புனாங்க. நீங்க பாடுனீங்க பாத்தீங்களா? நீங்க பாடின உடனே பரலோகத்துல என்ன ஆச்சா? அங்க சந்தோஷம். பரலோகத்துல ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. நீங்க பாடும்போது அவங்களும் ஒரே ஆர்ப்பாட்டம், சந்தோஷம். இன்னைக்கு உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க ஜீசஸ் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்க போறாங்க. புரியுதா? இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பப்பட் ஷோ இருக்கு. எத்தனை பேருக்கு பப்பட் ஷோலாம் ரொம்ப இஷ்டம்? நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க பாருங்க. பப்பட் ஷோ இருக்கு. அப்புறம் வார்த்தை, ஏசப்பாவோட வார்த்தை உங்களுக்கு வரப்போகுது. அதனால நீங்க எல்லாம் ஆயத்தமா இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஹாப்பி டே. சொல்லுங்க எல்லாரும், ஜாலி டே. ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நாமம் மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். நான் இயேசு ராஜாவுக்குன்னு சொல்வேன். நீங்க என்ன சொல்லணும்? ஜே ஜேன்னு சொல்லணும். சரியா? இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிகினர்ஸ் டீச்சர் யாரு? ரொம்ப சமத்தா நீங்க உட்கார்ந்துருந்தீங்க. உங்களெல்லாம் அண்ணன்மார் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க எல்லாம். அதெல்லாரும் எங்க பார்க்குறாங்க? உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் பாட்டு பாடி வசனத்தை சொல்ல போறீங்க. உங்க டீச்சர் உங்களை கூப்பிட்டு வருவாங்க. பிகினர் பிரைமரி கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். பிகினர் அண்ட் பிரைமரி கேர்ள்ஸ் வாங்க. பிகினர்ஸ் வாங்க வாங்க வா. நேற்று சிக்க புக்கு பாட்டு ஆடணும்ல, அவங்க வாங்க. பிகினர் அண்ட் பிரைமரி கேர்ள்ஸ். பிகினர் பிரைமரி கேர்ள்ஸ் ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா? ரெடியா? ஓகே, வெரி குட். போகலாமா? ஏசப்பா கூட தினமும் போகலாமா? பயணம் 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 போகலாமா? ஏசப்பா கூட தினமும் போகலாமா? ஏசப்பா வண்டியின் மாஸ்டர், அந்த பயணம் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏசப்பா வண்டியின் மாஸ்டர், அந்த பயணம் ரொம்ப ரொம்ப சூப்பர். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு சூப்பர். நல்லா கை தட்டுங்க பிள்ளைங்களா. ஏசப்பா கூட பயணம் ரொம்ப சேஃப்டி. ஜாலியா போலாம் எல்லாரும் டாட்டா காட்டி. ஏசப்பா கூட பயணம் ரொம்ப சேஃப்டி. ஜாலியா போலாம் எல்லாரும் டாட்டா காட்டி. தினம் தினம் புது புது அற்புதங்கள், ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள். தினம் தினம் புது புது அற்புதங்கள், ஆச்சரியமூட்டும் அதிசயங்கள். நடத்திடும் இந்த பயணத்தில் அதுதான் பியூட்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சொல்லு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சொல்லு. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பயணத்தில் உன்னை பரிசுத்தமாக மாற்றி, இயேசுவுக்கு உன்னை சீஷனாக மாற்றி. பயணத்தில் உன்னை பரிசுத்தமாக மாற்றி, இயேசுவுக்கு உன்னை சீஷனாக மாற்றி. பயணத்தில் பாதை
காட்டிடுவார், பாதைக்கு வெளிச்சமாக்கிடுவார், பயணத்தை பாதை காட்டிடுவார், பாதைக்கு வெளிச்சமாக்கிடுவார், பாவியை மீட்டு பரலோகம் சேர்க்கும் பயணம். பயணம் 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 போகலாமா? ஏசுப்பா கூட தினமும் போகலாமா? பயணம் 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 போகலாமா? ஏசப்பா கூட தினமும் போகலாமா? ஏசப்பா வண்டி மாஸ்டர், அந்த ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏசப்பா வண்டி மாஸ்டர், அந்த பயணம் ரொம்ப ரொம்ப சூப்பர். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சொல்லு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. வெரி குட். போகலாம். சமாதானம் பண்ணியவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. சமாதான பண்ணிய பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. ஓகே, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ப்ரோக்ராம். யாருக்கெல்லாம் பப்பட் ஷோ பிடிக்கும்னு சொன்னேன் கேட்டேன். இப்போ நமக்கு ஒரு அண்ணன் உங்களுக்காக வந்திருக்காங்க. பப்பட்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கதை சொல்ல போகிறாங்க. அவங்க தான் நமக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். அந்த அண்ணன் பேர் மனோஜ் அண்ணன். எல்லாரும் கைத்தட்டி மனோஜ் அண்ணனை வரவேற்போமா? கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. நீங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க பாருங்க. ஜீசஸ் உங்களெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாரு. இப்போ அந்த அண்ணன் வந்து நமக்கு கதை சொல்லி பப்பட் ஷோ காட்ட போகிறாங்க. ஹலோ, ஹாய், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? அப்படியா? சரி, எனக்கு இந்த விபிஎஸ் பிடிக்கவே இல்லைன்றாங்க. ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, அலாட்டாக இருக்காங்க. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், சொன்னோடனே அலேலியா வந்துடும். ஆனால் இங்கே எல்லாம் அலாட்டாக்கா சூப்பராக இருக்கீங்க. ஓகே, அப்போ உங்கள் அலாட்டை இன்னொரு தடவை செக் பண்ணுறேன். எனக்கு இந்த விபிஎஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களைமா நான் குட்டி பிள்ளையா இந்த ஜே இதில் உட்காந்து படித்து இன்றைக்கி நான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாஸ்டராக வச்சுருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதற்கு என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்க. இந்த நாளில் கூட மீண்டும் உங்கள்கிட்ட வந்து அந்த அண்ணனை அறிமுகப்படுத்தல நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டுட்டு அண்ணன் பப்பட் ஷோ பண்ண போகிறேன். சரியா? சரி, கவனிக்கிங்க. கவனிக்கிறியா? நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு கேட்கல. ஹலோ, சரி, நம்ம இயேசு உலகத்துக்கு வந்தாரா வரலையா? வந்தார்னா நான் எப்படி நம்புறது? இயேசு உலகத்துக்கு வந்தார் தானே, நான் எப்படி நம்புறது? எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். இயேசு உலகத்துக்கு வந்தாரா வரலையா? வந்தார்னா என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன ப்ரூஃப் இருக்குது? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது தெரியுமா? விபிஎஸ் வந்ததுனால. நான் விபிஎஸ்க்கு வந்ததுனால தான் ஆண்டவர் வந்திருக்காரா? எதனால் ஆண்டவர் வந்தார்னு ஒரு ப்ரூஃப் சொல்ல முடியும்? சரி, ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப இழுக்கலை. நம்ம வீட்டிலலாம் கேலண்டர் இருக்கா? கேலண்டர் இருக்கா? கேலண்டரில் எத்தனாவது வருஷம் போட்டிருக்கு? எத்தனை? 2006? 2026. 2026 எப்படி வந்துச்சு? 2026 எப்படி வந்துச்சுமா? ஒவ்வொரு வருஷமா வந்துருச்சான். ஒவ்வொரு வருஷமா. சரி, 1வது வருஷம் எங்க ஆரம்பிச்சது? கரெக்ட். இயேசு உலகத்துக்கு வந்ததுலேருந்து எத்தனாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு? 2026. இது உலக சரித்திரம். உன் கால்குலேட்டர் எடுத்தாலும் சரி, உன் கம்ப்யூட்டர் எடுத்தாலும், உன் செல்ஃபோன் எடுத்தாலும் எதுலேயும் எல்லாம் இருக்கும் 2026 இருக்கும். சரி, இயேசு உலகத்துக்கு வந்தாரா வரலையா? அப்போ வந்தார். வந்தவர் ஒன்று சொல்லிட்டு போனார். என்ன தெரியுமா? நீ இந்த உலகத்தில் என்னை ஏற்றுக்கொண்டா உனக்கு இங்கே வீடு இருக்கா? அதே மாதிரி உலகத்தில் இருந்து நீ வரும்போது உனக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டுவேன். அது யாருக்கு கட்டுவார் தெரியுமா? அவர் பிள்ளைங்களா இருக்கவங்களுக்கு தான் கட்டுவார். நீ இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்து ஏசுப்பாவை நீ ஏற்றுக்கிட்டியா? உன் மனசுக்குள்ளே வந்துட்டாரா? அப்போ உனக்கு ஒரு வீடு உண்டு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழலாம்? எத்தனை வருஷம் வாழலாம்? இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழலாம்? 1 வருஷமா? 20 வருஷமா? 20 வருஷம் தான் வாழ போறியா?
80 வருஷம், மிஞ்சி போனால் எத்தனை வருஷம்? 100 வருஷம். 100 வருஷம் வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தை ஆண்டவர் இப்படி அழகாக படைச்சிருக்காரா படைக்கலையா? ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? ஊட்டி போயிருக்கீங்களா? நம்ம அண்ணன் கல்யாணம் கூட அங்கே நடந்துச்சு இல்லையா? ஊட்டிக்கு போய் பார்த்துருப்போம். கொடைக்கானலில் பார்த்துருக்கீங்களா? இப்படி நிறையா இடம்லாம் இருக்குல்ல. இன்னும் ஆனால் என்ன செய்யறா, மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு மனுஷனுக்கு 100 வருஷம் வாழ்கிறதுக்கே இந்த உலகத்தை இவ்வளோ அழகாக படைச்சிருக்க ஆண்டவர், நித்திய காலமாக நீ என் கூட இருப்பேன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம், இங்கேருந்து கிளம்பி நேராக நடந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிவான்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காரு. நீ என்னை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சர்ச்சுக்கு வா. இவ்வளோ தான் சொல்லியிருக்காரு. இதை செய்ய முடியுமா முடியாதா? அப்போ யாரெல்லாம் செய்ய போகிறா? நான் இனிமேல் தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவேன், சர்ச்சுக்கு வராமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். அப்போ மற்றவங்களாம் வரலையா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம டிங்கன் நான் வர சொல்ல போகிறேன். நிறைய இடத்துல போய் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த அண்ணன் பேர் என்ன சொன்னேன்? டிங்கண்ணா. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஓ, பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வர சொல்லலாமா அந்த அண்ணனே? ஓகேயா? நல்ல கை தட்டி அந்த அண்ணன் வரவேற்க பார்ப்போம். எழுப்பணுமா? எழுப்பட்டா? அப்போ நல்லா சவுண்டாக கை தட்டுங்க பார்ப்போம். வரமாட்டாங்க. வாடா. கையா சரி. நல்லா கை தட்டுங்க பாப்பா. என்னடா மூஞ்ச பாக்குற? என்னடா? இல்ல எங்க கொண்டு வந்தீங்க? இதுவா ஜே விபிஎஸ். ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்னது? யாரு சாப்பிடல? நீ சாப்பிடலடா? ஏன்டா? உங்க அம்மா ஒண்ணுமே கொடுக்கலையா? கொடுக்கலையானே? ஆமா பாவம், கொடுக்கல. நீ கொடுத்துறியா? நான் கொடுக்க முடியாது. கடைசியில் உனக்கு ஜூஸ் சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டேன்னா புரியுதா? உனக்கு ஜூஸ் சாக்லேட் எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுருவான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ இங்கே எதுக்கு வந்த? நான் வசனம் சொல்ல வந்தேன். ஓ, வசனம் சொல்லு. அப்ப வசனம் சொல்லட்டா? சொல்லட்டா வேணாமா? சொல்லட்டா? சொல்லட்டானே? சொல்லுனாத. சொல்லு வசனத்தை. எனக்கு வாங்கி உனக்கு தான் கீழே வச்சிருக்கல, அப்புறம் என்ன? ஓகே, ரெடியானே? தேங்க்யூ. சரி, வசனம் சொல்லலாமா? சொல்லட்டா? என்ன வசனம் சொல்லு. வசனம் சொல்லு. வசனம் இல்லடா, வசனத்தை சொல்லு. பைபிள்ல இருக்குல வசனம். ஓகே, பைபிள்ல வசனம். வசனம் இருக்குல்ல, நம்ம இப்ப உனக்கு ஒரு சொல்லி கொடுத்தல. எது வசனம்? அது சொல்லு. ஓகே, பைபிள்ல வசனம். இப்ப எனக்கு கடுப்பு வருது, அடிச்சுடுவேன். இங்கெல்லாம் அடிக்க கூடாது. நான் அடிக்க மாட்டேன். அப்ப ஒழுங்கா சொல்லிரு. சொல்லட்டா? வசனம். இங்க பாரு டிங்கன், நான் சொல்லி கொடுத்தல வசனம் ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துருச்சு. அதுதானே மறந்துச்சு. அதை சொல்ல வேண்டியதானே பிள்ளைகளே? சொல்லட்டா? சொல்லு. சொல்லட்டா? பிள்ளைகளே உங்கள் சொல்ல மாட்டேங்கிறானே. பின்னாடி சொல்லுங்கடா, அப்பதானே சொல்லுவான். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியாதீங்க. என்ன சொன்னப்ப? கீழ்ப்படியாதீங்க. கீழ்ப்படிங்கன்னு சொல்லணும். இல்ல, கீழ்ப்படியாதீங்க. கீழ்ப்படியுமா கீழ்ப்படிய கூடாதாப்பா? இல்ல, கீழ்ப்படிய கூடாது. கீழ்ப்படிய கூடாதா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கீழ்ப்படியணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? அதெல்லாம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்
கீழ்ப்படியாதீங்க. கரெக்டா சொல்றாங்க. நீ தப்பா சொன்னாலும் அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. அதலாமா? ஓகே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியுங்க. இது அநியாயம். ஏய், என்னடா மாத்தி மாத்தி வசனம் சொல்ற? அவ்வளவுதானே. கீழ்ப்படியுங்கள் கரெக்டு. அது என்ன அநியாயம்? ஏசப்பாவுக்கும் அப்பா அம்மாவுக்கும் கீழ்ப்படிகிறது அநியாயமா? இல்லையா? இல்லையாவா? கீழ்ப்படியணும்டா. அப்போ அதுக்கு தானே விபிஎஸ்க்குலாம் வந்திருக்காங்க. அப்படியா? எல்லாம் கீழ்ப்படியுங்களா? கீழ்ப்படியுங்களா? ஓகே, எங்க சொல்லுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியாதீங்க. இது அநியாயம். டேய், அவங்க பாரு கரெக்டா சொல்றாங்க பாரு. அப்படியா? கரெக்டா சொன்னு. இந்த மஞ்சபணியன் வா. என்னது மஞ்சபணியன்? மஞ்சபணியனா? மஞ்சபணியனே இங்க வாடா. ஓ, உன்னை கூப்பிடுறான்டா. டேய், ஒன்னே தான் இங்க வாடா. ஒன்னே தான் வா. ஒண்ணு செய்யாடா. வா வா, ஒண்ணு செய்ய மாட்டான். வா முன்னாடி வா. வா வா வா. பேர் என்ன? என்னது? இச்சஞ்சேரா. என்ன படிக்கிற? 5th ல இருந்து 6th வரை. ஓகே, நல்லா விபிஎஸ் படிச்சியா? நிறைய சொல்லி கொடுத்தாங்களா? என்ன கத்துக்கிட்ட? கதை சொல்லி கொடுத்தாங்களா? கதையா? எங்க ஒரு கதை சொல்லு. அது நிறைய கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நீ வந்து வசனம் ஏதாவது கேளு. இப்போ நீ சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை கேளு. ஓகே, நீ சொல்லு. நான் சொன்ன வசனத்தை சொல்லு. தெரியலையா? என்ன தெரியலையானே? அதுக்கு நான் என்னடா பண்ணேன்? என்ன ஏன்டா முறைக்கிற? அவனுக்கு சொல்லி கொடு திருப்பி. வேணா நான் சொல்றியா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியாதீங்க. அது மட்டும் கேட்டா சொல்றேன். கீழ்ப்படிங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். சரி, கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம். அநியாயம் இல்ல. என்னது நியாயம்? என்னது? சொல்லுடா. நியாயம். கத்து வேண்டியதா இருக்குனே. அவனுக்கு தெரியலடா. பொறுமையா சொல்லி கொடு. ஓகே, என்னது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கத்துக்குவோம். சரியா? சொல்லுங்க. பிள்ளைகளே, யாரா உனக்காக தானே எனக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ காட்டுக்கு வர. நில்லு, கேளு, சொல்லு. ஓகே ஓகேயா? ஓகே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியுங்க. இது அநியாயம். ஓகே, எபேசியர் 6:1. இது தேவையா உனக்கு? எதுக்கு மூச்சு வாங்க சொல்ற? இல்லனே, அது நல்லா இருக்கும். சரி, அவன்கிட்ட கேட்கிறேன். சொல்டா. இவ யார்? சொல்லுடா. கத்தி சொல்லிருக்கா. சொல்லுடா. கத்தி சொல்லி கொடுத்துருக்கான்டா. தெரியுமா தெரியாதா? தெரியாது. போய் உட்காரு. நான் யார் சொல்லுவா? சாவடா தானே, கருகு சட்டானே. நீதான் வா. நில்லு. உன் பேர் என்ன? மோசஸ். சொல்லு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம். இது நியாயம். அநியாயம். எபேசியர் 6:1. ஓகே. நீ ஆனே, கருகு சட்டை ஆனே. ஹலோ அண்ணே, உன் பேர் என்ன? சகரி கார்த்தியா. என்ன படிக்கிறீங்க? 5th ல இருந்து 6th. இங்க நான் சொன்ன சொல்லுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியாதீங்க. இது அநியாயம். அநியாயம். எபேசியர் 6:1. சரி, கை தட்டுங்க. நல்லா. யார் உங்களே சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைங்களை யாராவது சொல்லணுமா? யார் சொல்லுவான்னு சொல்றா? யார்? ஓடியா சீக்கிரம் ஓடியா. ஹாய், உன் பேர் என்ன? ஜாராஸ்ட்ரி. என்னது?
ஜாராஸ்ரீ. ஜாராஸ்ரீயா? சரி சரி, நான் சொன்ன வசனம் சொல்லு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கும் இயேசுவுக்கும் கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம். இது நியாயம். அநியாயம். இது நியாயம். எங்க இருக்குது? எபேசியர். அதிசயம். அதிசயம் இல்ல. எபேசியர். எபேசியர்மா. எபேசியம் 6:1. ஓகே. சரி ஓகே. கடைசியா இந்த உங்களுக்கு ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கியா? சரி. 3 குட்டி. 3 கவனி கவனி கவனி. 3 நாய்க்குட்டி இருந்துச்சாம். எத்தனை? 3 நாய்க்குட்டினே. ஓகே, 3 நாய்க்குட்டி இருந்துச்சு. ஒன்னு தெருவுல விளையாண்டுச்சு, ஒன்னு தெருவுல இருந்துச்சு, ஒன்னு வீட்ல இருந்துச்சு, ஒன்னு வீட்ல இருந்துச்சு, இன்னொரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, இன்னொன்னு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. சரி, ஒரு தெரு நாய் என்னாச்சு, தெருவுல எல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து செத்து போச்சு. தெருவுல எல்லாம் சாப்பிட்டுட்டு செத்து போச்சா? சரி. வீட்டில் உள்ள திடீர்னு வீட்டில் விட்டு வெளியே போய் அது சாப்பிட்டு செத்து போச்சு. வீட்டில் இருக்கிறது வெளியே போய் வீட்டில் இருந்து செத்துச்சா? சரி. மூணாவது வீட்டில் இருந்துச்சுல்ல? ஆமாம், வீட்டில் இருந்துச்சு, அதுவும் செத்து போச்சு. சரி, இதில் எந்த நாய் நல்ல நாய்? இதில் எந்த நாய் நல்ல நாய்? வீட்டுக்குள்ளே இருந்து செத்து போனதான் நல்ல நாயா? ஓகே குட். அதுக்கு அண்ணன் விளக்கம் சொல்லுவாங்க. சரியா? சரி, நான் விளக்கம் சொல்லிக்கிறேன். நீ உங்களுக்கு ஒரு டாட்டா சொல்லி, ஏன்னா உங்களுக்கு டைம் ஆச்சு, ப்ரோக்ராம்லாம் நிறையா இருக்குது, அதனால ஒரு டாட்டா சொல்லிடுறேன். ஓகே, டாட்டா. டாட்டா சொல்லுங்கண்ணா. நல்லா டாட்டா சொல்லுங்க, அவங்க அப்பதான் பிடிக்கும். டாட்டா. சரி, அந்த அண்ணன் சொன்ன அந்த கதைக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு முடிக்க போறேன். 3 நாய் சொன்னாங்களா? ஒரு நாய் என்னது? தெரு நாய். இன்னொரு நாய் என்னது? வீட்டில இருந்து வெளியே போய் தெரு நாயா மாறிடுச்சு. மூணாவது என்னது? வீட்டில் இருந்து செத்து. இப்போ கவனிங்க, தெருநாய் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் நிறைஞ்சிருக்குது. அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, பாவத்தில் போய் மாட்டி 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 என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, உலகத்தோட உலகமே அழிஞ்சிருவாங்க. ரெண்டாவது, இயேசுவை தெரிஞ்சிடும், ஆனால் சர்ச்சுக்கு அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ போயிடுவாங்க. ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் வருவாங்க. அப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு. மூணாவது என்னென்னா இருந்துச்சு? வீட்டில் இருந்துச்சு. வீட்டில் சர்ச்சில் தொடர்ந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பாதுகாப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, தேவையான காரியத்தை செய்வாங்க. கடைசியில் என்ன செய்யலாம்? நம்ம பரலோகத்துக்கு போகலாம். அப்போ 3 நாயில் எந்த நாய் நல்ல நாயின்னு சொன்னீங்க? அப்போ சர்ச்சிலே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருக்க முடியும். சரியா? யாரெல்லாம் சர்ச்சுக்கே இருக்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்கிறோம், கை தூங்க பார்ப்போம். குட். ஒரு நிமிஷம் கண்ணை முடுங்க. அப்படியே அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலே இந்த கை தூக்குன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் சண்டே கிளாஸ்க்கு வந்து அன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அன்றைய வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பயன்படுத்துங்க. இந்த நாளிலே இந்த விபிஎஸ்சி ஆசீர்வதிங்க, இந்த டீச்சர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதை நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இவளை ஆசீர்வதித்து பெருக செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய கரம் இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். நன்மையினால முடிசூட்டுகிற தெய்வம் தொடர்ந்து வழி நடத்த போறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. God bless you. Thank you very much. Thank you அண்ணே. ஒரு நல்ல ஒரு ஓஎஸ் கொடுப்போமா அண்ணனுக்கு? என்ன இவ்வளவுதானா? இன்னும் சத்தமா? நல்லா சூப்பரா உங்களுக்கு பப்பட் சொன்னாங்க, பப்பட் கதை சொன்னாங்க, வசனம் சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டி இந்தாங்க. இப்போ நம்ம பப்பட் ஷோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ அந்த அண்ணனுக்கு நம்ம ஒரு gift கொடுக்க போகிறோம். பாஸ்டர் கிறிஸ்டோ அவங்க வந்து அண்ணனுக்கு gift கொடுப்பாங்க. நல்லா கை தட்டுங்க பாப்பா. தேங்க்யூ பாஸ்டர் கிறிஸ்டோ, தேங்க்யூ பிரதர் மனோஜ். இப்போ ரொம்ப நல்லா இருந்ததுல. அந்த பப்பட் வந்து என்ன பண்ணுச்சு? தப்பு தப்பாக வசனம் சொல்லுச்சு. ஆனால் நீங்களாம் என்ன பண்ணீங்க? கரெக்டாக சொன்னீங்க. எல்லாம் கைத்தட்டு குடிக்குது உங்களுக்கு. திரும்பி ஒரு தடவை அந்த வசனத்தை சொல்லலாமா? சொல்லுங்க பாப்பா எல்லாரும். பெற்றோருக்கு சுவுக்கும் படியுங்கள். எபேசியர் 6:1. வெரி குட். நீங்கள்லாம் குட் சில்ட்ரனாக இருக்கிறீங்க. இப்போ அடுத்தது முக்கியமான நேரம் என்னன்னா பாருங்க, இந்த 6 நாளும் ரொம்ப நல்லா நடந்துச்சுல விபிஎஸ் 2026. அதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுல்ல? அதுக்கு காரணமாக இருந்தவங்க உங்கள் எல்லாம் ஹேண்ட் பில்ஸ் எல்லாம் அடித்து அதெல்லாம் கொண்டே கொடுத்து இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்களாம் ட்ராக் அது வாங்கினீங்களா இல்லையா?
விபிஎஸ் 2026 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி சரி செய்தவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. சரியா? அவங்கள கூப்பிடலாமா? அவங்களுக்கு நம்ம கௌரவிக்கிற நேரம் இது, கனப்படுத்துகிற நேரம் அது. நம்முடைய பாஸ்டர் நார்மன் பாஸ்கர், அடுத்தது பாஸ்டர் அம்மா நம்ம கூட டெய்லி ஜெபம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு gift கொடுக்க போகிறோம். ஷீலா சகோதரி முன்னால் வந்து அவங்க 2 பேருக்கும் gift கொடுப்போம். ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் அண்ட் செலினா சிஸ்டர் டு கம் ஃபார்வர்ட். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஷீலாக்கா. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் பிடித்த யாரு? கிட்டோ அண்ணன். அப்புறம் யாரு? டேனியல் அக்கா. அவங்க 2 பேரும் பாஸ்டர் கிறிஸ்டோ அண்ட் சிஸ்டர் டேனியலா. I request both of them to kindly come forward to receive the memento. Sister Sylvia will come forward and give them. கை தட்டுங்க. Sylvia Kingsley also come forward. அவங்க இல்லைன்னா இந்த விபிஎஸ் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைல்ல, நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணோம் இல்லையா? Thank you Sylvia Kingsley, thank you Pastor Christo and Sister Daniela. You are all a great blessing to Tricity JJ Church. God bless you. அடுத்தது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? டான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? ப்ரோக்ராம் இருக்கு. அப்புறம் ப்ரைஸ் இருக்கு. அப்புறம் நம்முடைய பாஸ்டர் அவங்க வந்து உங்களுக்காக கதை சொல்லி உங்களை ஜெபிச்சு ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க. சரியா? சரி, இப்போ அடுத்தது ரிப்போர்ட் வாசிக்க போகிறாங்க நம்ம மத்தியில் இருக்கிற ஷீலாக்கா. இந்த 6 நாள் நடந்த நிகழ்வுகளை அக்கா வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வாசிக்க போகிறாங்க. எல்லாம் கைத்தட்டி அந்த அக்கா வரவேற்போமா? விபிஎஸ் 2026 கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த ஆண்டு விபிஎஸ் கோலாகலமாக 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த இடத்தில் தொடங்கியது. விபிஎஸ் 2026 கரும்பொருள் கனித்தரும் வாழ்வு. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 5:22-23. இதன் அடிப்படையில் வேத வசனங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வசனத்தை சொல்லுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலும் பிள்ளைகளுக்கு நல் வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கப்பட்டது. முதல் நாள் டே ஆஃப் இனாகிரேஷன், 2ஆம் நாள் டே ஆஃப் பியூட்டி அண்ட் கலர்ஸ், 3ஆம் நாள் டே ஆஃப் கிளீனினஸ், 4ஆம் நாள் டே ஆஃப் லேபர், 5ஆம் நாள் தேங்க்ஸ் கிவிங், டே ஆஃப் ஆஃபரிங், டே ஆஃப் லவ் ஃபீஸ்ட் அண்ட் அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், 6ஆம் நாள் நிறைவும் ஆசீர்வாதமும், ஃபைனல் டே. சுமார் 100 பிள்ளைகளும் பெற்றோர்களும் 13 ஆசிரியர்களும் பங்கேற்றனர். பிகினர், பிரைமரி, ஜூனியர் பாய்ஸ், ஜூனியர் கேர்ள்ஸ், சீனியர் பாய்ஸ், சீனியர் கேர்ள்ஸ், யங் அடல்ட் என்ற வகுப்புகள் பிரிவுகளாக ஏபிசி டிஇஎஃப்ஜி ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கள் வகுப்பு பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வழங்கி கற்றுக் கொடுத்தனர். ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு ஜபத்தோடு ஆரம்பம் செய்து பாஸ்டர் கிறிஸ்டோ
சிஸ்டர் டேனியலா மற்றும் டீச்சர்ஸ் அனைவரும் பாடல்களை ஆக்ஷன் செய்து கற்றுக் கொடுத்தனர். பாடல்கள் மற்றும் நடனமும் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக பாடினார்கள், ஆடினார்கள். தேவனுக்கே மகிமை. 10:30 அளவில் பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டும் மற்றும் சில்லுன கூல்ட்ரிங்க்ஸும் வழங்கப்பட்டது. 11 மணிக்கு டிவோஷன் கிளாஸ் நடத்தப்பட்டு பிள்ளைகள் தங்கள் வீட்டுக்கு சென்றார்கள். 11 மணி முதல் 12 மணி வரை பாஸ்டர் அம்மா அவர்கள் டீச்சர்ஸ் அனைவருக்கும் ஆலோசனைகள் வழங்கி, அறிவுரைகள் வழங்கி, சாப்பிட சுண்டல் பரிமாறம் செய்து ஜெபித்து அன்போடு அனுப்பினார்கள். இதற்கு முக்கியமாக சீரும் சிறப்புமாக நடக்க ஜபத்தினாலும் ஆலோசனையினாலும் வழிகாட்டிய பாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை உறுதியாக்குகிறோம். அனைத்து வாலண்டியர்ஸ் இரவும் பகலாய் அனைத்து சௌகரியங்களையும் வசதிகளையும் ஏற்பட்டு செய்தனர். தங்கள் வாகனங்களின் பிள்ளைகளை அழைத்து வந்தவர்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்நிலவில் அனைவருக்கும் அனைத்து பிள்ளைகளுக்கும் பரிசு பொருட்களும் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. தேவனுக்கே மகிமை. ஆமென். கை தட்டுங்க. அவ்வளோ அழகா இந்த 6 நாள் நடந்ததை ரிப்போர்ட்டாக வாசிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஷீலாக்கா. இப்போ அடுத்த நிகழ்வாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு கவனிங்க. நேற்று சிவப்பு கலர் அட்டை கொடுத்தாங்களா உங்களுக்கு நம்பர் போட்டு? இன்னைக்கு உங்களுடைய புக்கில் ஹோட்டல் விஜயராணி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி, அப்புறம் சீல், சர்ச்சு சீல் வச்சு உங்களுக்கு புக்கு கொடுப்பாங்க. அந்த அட்டையும் அந்த புக்கும் நாளைக்கு 7 மணிக்கு விஜயராணி ஹோட்டலுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அங்கே உங்களுக்கு இன்னொரு ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும், அப்புறம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் வராங்களோ கூட்டிகிட்டு வாங்க. யாரெல்லாம் கூட்டிகிட்டு வருவீங்க? கூட்டிகிட்டு வருவீங்க. இன்றைக்கி யாருமே கூட்டிகிட்டு வரல. நாளைக்கு கூட்டிகிட்டு வருவீங்களா? நாளைக்கு தான் என்ன நாள்? முக்கியமான நாள். ஹோட்டல் விஜயராணி இங்கே தான் இருக்குது. புரியுதா? மெயின் ரோடு தாண்டின உடனே இருக்குது. அந்த அட்டை, அந்த ஸ்டிக்கர், அந்த புக்கு காட்டினவங்களுக்கு நாளைக்கு பெரிய ப்ரைஸ். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ப்ரைஸ். இப்போ 2 பேர் வந்துட்டு போனாங்க. 2 அம்மா வந்துட்டு சொன்னாங்க நாளைக்கு நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. நீங்களும் கூட்டிக்கிட்டு வாங்க. சரியா? இப்போ அடுத்த நிகழ்ச்சி நம்மளுடைய பிகினர் பிரைமரி பாய்ஸ். நீங்கள் வந்து பாட்டு பாடி வசனம் சொல்ல போகிறீங்க. உங்கள் டீச்சர்ஸ் எங்க? ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஸ்டைலா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு கெத்தா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஹாப்பியா தான் நடப்பேன். பாடு. இயேசுவோடு பயணம் ரொம்ப சூப்பர். கவலை பயம் எனக்கு ஏதும் இல்ல. இயேசுவோடு பயணம் ரொம்ப சூப்பர். கவலை பயம் எனக்கு ஏதும் இல்ல. தோளின் மீதே சுமந்து செல்வார், பாதம் கல்லில் மோதாமல் காப்பார். தோளின் மீதே சுமந்து செல்வார், காலின் கல்லில் மோதாமல் காப்பார். ஜாலியாக நானும் அவர் பின்னே செல்பாடு. ஜாலியாக நானும் அவர் பின்னே செல்லுவேன். தன்னா போடு. தன்னா இயேசுவோடு பயம் ரொம்ப சூப்பர். கவலை பயம் எனக்கு ஏதும் இல்ல. இயேசுவோடு பயணம் ரொம்ப சூப்பர். கவலை பயம் எனக்கு ஏதும் இல்ல. புயல் அடிச்சாலும்
மழை அடிச்சாலும் மூழ்காமல் என்றும் என்னை காப்பார். புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் மூழ்காமல் என்றும் என்னை காப்பார். ஜாலியாக நானும் அவர் பின்னே செல்லுவேன், ஜாலியாக நானும் அவர் பின்னே செல்லுவேன். தன்னா போடு தன்னா ஹே தன்னா தன்னா ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஸ்டைலா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு கெத்தா தான் நடப்பேன். ஏசப்பா பிள்ளை அவர் ஹேண்ட பிடிச்சு ஹாப்பியா தான் நடப்பேன். நல்லா ஒரு கைத்தட்டி கொடுங்க பாப்போம் பிள்ளைங்களுக்கு. இப்போ அப்படியே மனப்பாட வசனம் சொல்ற பிள்ளைங்க மட்டும் மேலே நில்லுங்க. யோவான் 13:34. நான்கு பொறுமையின் வாழ்வு கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடன்மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. 5. தயவின் வாழ்வு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 6. விசுவாசத்தின் வாழ்வு உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தார். மத்தேயு 25:23. 7. சுய ஒழுக்கத்தின் வாழ்வு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஆமென். 4. பொறுமையின் வாழ்வு கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. 5. தயவின் வாழ்வு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. 6. விசுவாசத்தின் வாழ்வு நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய். மத்தேயு 25:23. 7. சுய ஒழுக்கத்தின் வாழ்வு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஆமென். அடுத்த நிகழ்வாக ஜூனியர் சீனியர் பாய்ஸ் நீங்க வசனம் சொல்ல போறீங்க, பாட்டு பாட போறீங்க. வாங்க. ஓகே பாய்ஸ் ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா? என்ன கேர்ள்ஸ் சூப்பரா சொல்லுவாங்க போல தெரியுது உங்களோட. பாய்ஸ் ரெடியா? இன்னும் பத்தாது இது. பாய்ஸ் ரெடியா? எல்லாம் ஜூஸ் குடிச்சு வயிறு டம்முன்னு இருந்து ஒண்ணுமே சவுண்டே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் பாய்ஸ் ரெடியா? ஓகே போடு. குள்ள 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 சகையோ மேல மேல ஏறி பார்த்தா மரத்துல. போடு. குள்ள 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 சகையோ மேல மேல ஏறி பார்த்தா மரத்துல. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரு. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கிவான் அவனை பார்த்தாரு. அட அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. பாறுபட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. பாறுபட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. கையை தட்டி பாடு தம்பி, எல்லாரும் ஆடணும். டான்ஸ் ஒன்று போடு போடு. ஹேய் கையை தட்டி பாடு, டான்ஸ் ஒன்று போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு பாடு. மாத்து.
திக்கு வாயு மோசஸ் சாக்கு 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 சொல்லி நழுவுனா. போடு. திக்கு 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 வாயு மோசஸ் சாக்கு 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 சொல்லி நழுவுனா. கூடவே இருப்பேன்னு சொல்லித்தான் பயத்தை ஒதுக்கி வச்சார் தள்ளித்தான். கூடவே இருப்பேன்னு சொல்லித்தான் பயத்தை ஒதுக்கி வச்சார் தள்ளிதான். அட அப்புறம் என்ன ஆச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு, அவன் பார்வைப்பட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. அட அப்புறம் என்ன ஆச்சு, அவன் லைஃப் மாறி போச்சு, அவன் பார்வைப்பட்டதால லைஃப் சூப்பராக ஆச்சு. கைய தட்டி பாடு, ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு போடு. ஹேய், கைய தட்டி பாடு, டான்ஸ் ஒண்ணு போடு. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. ஏ அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடு. போடு. வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். இப்போ மனப்பாடாசனம் சொல்ற பிள்ளைங்க மட்டும் மேல நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் கீழே வந்துருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. சமாதானம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சந்தோஷத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், இதோ கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. யாக்கோபு 5:8. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ஆமென். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு மிகுந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கையில் இருந்த என்ன
எல்களையும் சாத்தானின் வல்லமையும் மீது போன அதிகாரம் தந்தாரே. அவர் ஜீவன் எனக்குள்ள, அவர் ஆவி எனக்குள்ள, எனக்குள்ள இருப்பதும் அவர்தானே. சர்ப்பங்களையும் எல்களையும் சாத்தானின் வல்லமையும் மீது போன அதிகாரம் தந்தாரே. அவர் ஜீவன் எனக்குள்ள, அவர் ஆவி எனக்குள்ள, எனக்குள்ள இருப்பதும் அவர்தானே. சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என் உயிரை மூச்சு. இயேசுதான் நம்முடைய மூச்சு. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா? லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். நடனமாடிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். கேர்ள்ஸ் ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா? இப்பதான் பலமா இருக்கா? ஓகே போடுங்க. டிங்கிரி 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 டிங்கிரி. போடு, சூப்பர். எல்லாம் ஒரே பக்கம். டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 ஐயாலோ. சேர்ந்து பாடு. டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 ஐயாலோ. இயேசு தொட்டா அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம். இயேசு தொட்டா அற்புதம், அவர் பார்த்தா அற்புதம். கடல் மேல் நடந்து வந்தது அற்புதம், மரித்தவன் எழுந்து வந்தது அற்புதம். டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 ஐயாலோ, டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 ஐயாலோ. ரெண்டு மீனு தானுங்க, ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. 2 மீனு தானுங்க, ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீதம் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீதம் எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. டிங்கிரி 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 டிங்கிரி. Let's go. Dingri 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 diallo, dingri 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 ayallo. Podu dingri 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 diallo, dingri 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 ayallo. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்க, கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்க. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சுங்க, கல்லறைய திறந்தாக்கா ரொம்ப ரொம்ப நாருங்க. இயேசுப்பா வந்தாங்க, உசுர தந்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. இயேசுப்பா வந்தாங்க, உசுர தந்தாங்க, இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. போடு டிங்கிரி 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 டிங்கிரி. Everybody let's go. Dingri 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 diallo, dingri 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 ayallo, dingri 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 diallo, dingri 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 ayallo. கிறிஸ்து தமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்காகவும்
பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கனி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 112:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்தீர்கள். ரோமர் 12:12. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுமாயிருக்கிறார். யாக்கோபு 5:2. ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகள். கலாத்தியர் 6:2. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாய் ஆகின. 2 கொரிந்தியர் 5:17. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்தர் எனப்படுவார்கள். சங்கீதம் 5:9. மத்தேயு 5:9. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிர் கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நல்லா கைத்தட்டு கொடுங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவார்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய செயலையும் முடிவையும் கண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுமாய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. நல்லா கைத்தட்டு கொடுங்க பாப்போம். வசனம் சொல்ற பிள்ளைங்களுக்கு நல்லா கைத்தட்டு கொடுக்கணும். சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. நல்லா கைத்தட்டு கொடுங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நல்லா கைத்தட்டு கொடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. நல்லா கைத்தட்டு கொடுங்க பாப்பா. வெரி குட், சூப்பர். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களின் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தை மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. எல்லாரும் நல்லா கை தட்டுங்களேன். இங்கே பாருங்க, நீங்கள் 6 நாள் வசனத்தை கற்றுருக்கிறீங்களா? அந்த வசனத்தை சொல்லுங்க. புரியுதா? எத்தனை பேர் பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்கு? வெரி குட். எத்தனை பேர் லாயர்ஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்கு? குட். எத்தனை பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்கு? ஃபார் டாக்டர் நிறைய பேர். ஓகே. எத்தனை பேர் ஊழியம் செய்யணும்னு ஆசையாக இருக்கு? ஊழியம் செய்யணும். குட். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு என்ன பண்ணணும்னா வசனத்தை வாயில் சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ யங் அடல்ட்லேருந்து ஆண்ட்ரியா அக்கா வாங்க, ஜாய் வாங்க, கிருபா வாங்க. அவங்க சாட்சி சொல்ல போகிறாங்க. ஆண்ட்ரியா அக்கா ஜீசஸ் அவங்க வாழ்க்கையில் செஞ்சதை சாட்சி சொல்ல போகிறாங்க. எப்படி? பிரீத்தி அக்கா சாட்சி யாரெல்லாம் கேட்டீங்க? பிரீத்தி அக்கா பிரீத்தி அக்கா சாட்சி கேட்டீங்களா? எவ்வளோ நல்லா இருந்ததுல? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், இயேசு உயிரோடு இருக்கிறார். இப்போ ஆண்ட்ரியா அக்கா சாட்சி சொல்ல போகிறாங்க. எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். ஏசப்பா, எங்கள் தாத்தா வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி தாத்தா இருக்கும் போது அப்பாவுக்கு வந்து வீக்லி தான் சேலரி வந்து கொடுப்பாங்க. அப்போது சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா தாத்தா தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்.
இப்போ தாத்தா இறந்து 3 மாதம் ஆச்சு. நாங்கள் எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய சம்பளம் அதெல்லாம் டெய்லியும் கொடுத்தாங்க. எங்களுக்கு வர வேண்டிய எங்களுக்கு தர வேண்டிய காசை வந்து ஏசப்பா தர கிருபை செஞ்சார். அதுக்கு ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ். ஓகே, அந்த அக்கா 12th எழுதியிருக்காங்க. நல்ல ரிசல்ட் ஆண்டவர் கொடுக்க போகிறாங்க. அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க போது. அடுத்தது ஜாய் அக்கா வந்து வசனம் சொல்ல போகிறாங்க. சங்கீதம் 1. துர்மாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துர்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துர்மார்க்கரோட வழியோ அழியும். ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க போகுது, ஆசீர்வாதமாக இருக்க போகுது, நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க போகுது. பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு என்ன டே தெரியுமா? கிஃப்ட் டே. கிஃப்ட்ஸாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு பைபிள் ஒரு அங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அங்கிள் உங்களுக்கெல்லாம் பேசி பைபிளை கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வசனத்தை படிக்க போகிறீங்க. அடுத்தது கிருபாக்கா வசனம் சொல்ல போகிறாங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. 1 கொரிந்தியர் 13:1-10. சரி, இந்த அக்கா சொன்னாங்க இல்லையா 1 கொரிந்தியர் 13. இது எதை குறித்து சொல்லுது? அன்பு. அன்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதுக்கு முன்னால் பாஸ்டர் அம்மா வந்து நமக்கு சில குறிப்புகள் சொல்ல போகிறாங்க. நமக்கு இந்த சக்ஸஸ், இந்த ப்ரோக்ராமுடைய சக்ஸஸே யார்? பாஸ்டர் அம்மா தான். இவங்க தான் தூண். கை தட்டுங்க. இவங்க யார்? கிட்டோ அண்ணனோட அம்மா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க பிள்ளைகளே. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது குட், வெரி குட். எனக்கு நான் இப்போ வந்து ஒரு தேங்க் பண்ண வந்திருக்கேன். நீங்களாம் வந்திருக்கீங்கல்ல குட்டி பிள்ளைகள், உங்களுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்கிறேன். டெய்லி ஓடி வந்து அழகாக வசனம் எழுதி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்தபடியாக உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சது பாட்டு நடத்தின அண்ணன்மாரு, கிட்டோ அண்ணன், ஜான் அண்ணன், சிறில் அண்ணன், கிருபா அண்ணன், கிடியன் அண்ணன், சிறில் அண்ணன் சொல்லிட்டேன், ஜாயக்கா, குட், ஜாயக்கா, ஆண்ட்ரியாக்கா சிரிச்சுக்கிட்டே ஆடுவாங்கல்ல டான்ஸு. எல்லாரும் ஒரு தடவை சிரிங்க பார்க்கலாம், அழுங்க பார்க்கலாம். போதும்டா, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. எப்பவுமோ அந்த அக்கா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி நீங்களும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடணும். உம்முன்னு உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்காதுல்ல? சரியா? சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இங்கே பேசணும்னு கேட்டதே எதுக்காகன்னு சொன்னால், இந்த டீச்சருங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த டீச்சர்ஸ்லாம் அவங்க டீச்சராக மாத்திரம் இல்லை, எல்லாரும் எந்த வேலையும் செய்கிறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருந்தாங்க. டீச்சருங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். டீச்சர்ஸ் டீச் பண்ணனாங்க. அவங்க ஆட்கள் போய் மற்ற பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்துட்டு ஓடி போய் கூட்டிகிட்டு வருவாங்க பிள்ளைங்களை. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணாங்க. வாலண்டியர் மாதிரி எல்லாம் பெருக்குவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ஜூஸ்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க.
எல்லா வேலையும் டீச்சர்ஸ் செய்தாங்க. சாப்பாடு பரிமாறினாங்க. நீங்களாம் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டோம். கரெக்ட். எல்லாரும் இறங்கி எல்லா வேலையும் செய்தாங்க. இயேசு அப்படி தான் செய்தார். இயேசு பிரசங்கமும் பண்ணார், அற்புதம் செய்து 5000 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு, சீஷர்களை வச்சு எல்லாருக்கும் பரிமாறினார். அப்புறம் இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு நாள் அவர் கடற்கரையில் நின்றுட்டு இருந்தார். அவங்க சீஷர், இயேசு உயிரோடு எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சீஷர்கள். அப்போ ஜீசஸ் என்னவும் தெரியுமா பண்ணினாரு? என்ன பண்ணார் தெரியுமா? கடலோரத்தில் நின்று கறி நெருப்பு போடப்பட்டிருந்துச்சு. அதில் என்ன வச்சுருந்தார் தெரியுமா? நல்லா அப்பம் வச்சுருந்தாரு. பேக்ட் நல்லா பேக் பண்ண ரொட்டி வச்சுருந்தாரு. அப்புறம் தணலில் போடப்பட்ட மீன் வச்சுருந்தாரு. தந்தூரி, ஃபிஷ் பார்பக்யூ அழகாக அன்னைக்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இயேசு ரெடி. அது மாதிரி நம்ம டீச்சர்ஸும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ரெடி. நம்ம பாஸ்டரும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ரெடி. நீங்களும் எல்லா கரெக்டாக அந்த பாப்பா சொல்லிட்டா. நீங்கள் சொல்லுங்கடா. நாங்களும் எந்த வேலையும் செய்கிறதுக்கு ரெடி. நாங்களும் விக்கி சொல்லுடா. நாங்களும் எல்லா நல்ல வேலைகளையும் செய்கிறதுக்கு எப்பொழுதும் ரெடி. டீச்சர்ஸுக்கு மிக்க மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உதவி செய்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் பணம்லாம் கொடுத்து உங்களுக்கு பிஸ்கட் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. இப்போ அடுத்தது யாருக்கெல்லாம் கதை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கதை நமக்கு சொல்ல நம்மளுடைய சீனியர் பாஸ்டர் அவங்க முன்னால் வருவாங்க. பாஸ்டர் அவங்க வந்து நமக்காக பிரசங்கம் கதை சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. பாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லாம் கைத்தட்டுங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. இந்த 2026-27 கல்வியாண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மத்தியில் ரெட்டை பிள்ளைகள் யோசுவா மோசஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லாமா? எழுமை நில்லுப்பா. யோசுவா மோசஸ் எழுமை நில்லுங்க. பாடலாமா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஜோஷுவா மோசஸ். ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you dear. May God bless you dear. May God bless Moses Joshua. Happy birthday to you. Allah kay tadlama. God bless you. Happy birthday. ஏற்கனவே நீங்கள் கதை கேட்டுட்டீங்க. இப்போ நானும் கதை சொல்லணும்னு சொல்லிவிட்டாங்க. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. எனக்கு இப்போ 73 வயசு. எங்கள் அப்பாவுக்கு 73 வயசில் இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்ன கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. ஏற்கனவே நீங்கள் ஒரு கதை கேட்டீங்க, 3 நாய் கதை. என்ன நாயெல்லாம்? தெரு நாயி, சொறி நாயி, தெரு நாயி, வீட்டில் இருந்து போன தெரு நாயி, அப்புறம் வீட்டு நாய். நம்மலாம் என்ன நாய்? பாருங்க, ராத்திரி வாக்கிங் போனால் நிறைய நாய் ரோட்டில் படுத்து கிடக்கும். மழை பெஞ்சாலும் ரோட்டில் கிடக்கும், வெயில் அடித்தாலும் ரோட்டில் கிடக்கும், பனி பெஞ்சாலும் ரோட்டில் கிடக்கும்.
அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அது குளிக்கவே செய்யாது. ஆனால் வீட்டு நாய் என்ன பண்ணும்? வீட்டு நாயை என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நல்லா குளிப்பாட்டி சோப்பு போட்டு என்ன செய்வோம்? நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிருவோம். மழை பெய்யாமல் அதுக்கு நேரத்துக்கு நேரம் சிக்கன் கொடுப்போம், மீன் கொடுப்போம், எல்லாமே என்ன செய்வோம்? அப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா நம்மலாம் வீட்டு நாய். நாய் ரொம்ப நன்றி உள்ள மிருகம். நாய் எப்படிப்பட்ட மிருகம்? நன்றி சொல்லு. அமெரிக்காவில் நிறைய வீட்டில் லட்சக்கணக்கில் நாய் வளர்க்குறாங்களாம். அந்த நாய் சில சமயத்தில் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்காதெல்லாம் நாய்கிட்ட இருக்குமா. நீங்கள் வளர்க்குற நாய்கிட்ட போய் பக்கத்தில் போய் சிரிச்சுக்கிட்டே, நீ ஒரு சொறி நாய், நீ ஒரு திருட்டு நாய், நீ ஒரு ஏமாத்து நாய், சிரிச்சுக்கிட்டே சொன்னால் கூட அது வாலாட்டிக்கிட்டே இருக்குமா. என்ன செய்யுமா பாருங்க, அது எவ்வளோ நன்றி உள்ளது. வந்தவுடனே வால் ஆட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும். அதை மாதிரி நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். சரி, இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். எத்தனை பேருக்கு கதை கேட்க ஆசை? சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்க. எங்கள் அப்பா சொன்ன கதை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கீங்க? வெரி குட். ரயில்வே எதில் ஓடும்? ரயில் எதில் ஓடும்? ட்ராக்கில், தண்டவாளத்தில் ஓடும். அப்படி நல்ல கவனி, தண்டவாளத்தில் இந்த பையனுடைய அப்பா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படியே ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரூ நட்டு டைட் பண்ணுறது வச்சுருப்பார். டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே போவார். லூஸ் ஆகிராம ட்ரெயினில் அந்த ட்ராக்கு டைட்டாக இருக்கிறதுக்காக அவருடைய வேலை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கவனி, நட்டை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவங்க மகனை கூட்டிகிட்டு போயிருந்தார். குட்டி பையன், இந்த மாதிரி இந்த குட்டி பையன் மாதிரி ஒரு மகனை கூட்டிகிட்டு போனார். அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ட்ராக்கில் அந்த கல்லை எடுத்து வரிசையாக வச்சு 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 என்ன பண்ணான்? விளையாடிக்கிட்டே இருந்தான். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? திடீர்னு என்ன வந்துருச்சு? ஓ, என்ன செஞ்சது? ட்ரெயின் வந்தது. அப்பா அங்க இருக்காரு, மகன் இங்க இருக்கான். ட்ரெயின் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. எப்படிடா மகனை காப்பாத்துறது? ஐயோ, நான் ஓடி போய் காப்பாத்துறதுக்கு முன்னால ட்ரெயின் வந்து அடிச்சிருமே அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? ட்ரெயின் கிச்சு 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 கிச்சுன்னு அங்க இருந்து வந்துகிட்டே இருந்தது. மகனை பார்த்து டாமி என்ன சொன்னா? டாமினா தாமஸ். டாமி, 2 தண்டவாளத்துக்கு இடையில படுத்துக்கோ. உடனே டம்முன்னு விழுந்து என்ன செஞ்சிட்டான்? படுத்துக்கிட்டான். படுத்த உடனே ட்ரெயின் கிச்சு 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 அப்படின்னு என்ன செஞ்சது? வேகமா அப்படியே இவனுக்கு மேலோடி அப்படியே போய் கிச்சு 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 போயிடுச்சு. இன்னும் படுத்தே கிடக்கான் அவன். ஐயோ, உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா? ஐயோ, என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போ சொன்னாரு டாமி. டாமி என்ன செஞ்சிட்டான்? நல்ல ஒரு கைத்தட்டு கொடு. டாமி படுத்துக்கோன்னு சொல்லும் போது டாமி இப்படி தலையை தூக்குனா என்ன ஆயிருக்கும்? ட்ரெயின் தலையை அடிச்சுட்டு போயிருக்கும், செத்தே போயிருப்பான். உடனே படுத்துக்கிட்டான். என்ன பண்ணா? அது மாதிரி நம்ம அப்பா அம்மா எதையாகிலும் சொன்னா என்ன பண்ணணும்? உடனே கீழ்ப்படியணும். அதுக்கு பேரு இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், உடனடி கீழ்ப்படிதல். ஆகையினால நீங்கள்லாம் உங்க அப்பா அம்மா என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கை வைத்துங்க பார்க்கலாம். இங்க பாரு தம்பி, நீங்களும் பெரிய ஆளாகி அப்பா அம்மா ஆன உடனே நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க இப்போ கீழ்ப்படியாட்டா அவங்களும் கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படிதான் மேல் படிக்கு நம்மளை கொண்டு போகும். ஆகினால பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எல்லாம் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண போறீங்க. நான் சொல்ற ஜெபத்தை சொல்ல போறீங்க. எங்க அப்பா சொல்லி கொடுத்த கதையை
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லலாம் இந்த கதையை. நாளைக்கு உங்களுக்காக பரிசு. இந்த பரிசு போக நாளைக்கு காலையில் 7 மணிக்கு விஜயராணி ஹோட்டலில் உங்களுக்கு பரிசுகள் வச்சுருக்கோம். உங்ககிட்ட கொடுத்த இதப்பா தாள் இருக்குதா ஏதாவது ஒன்று? அது என்னன்னு எனக்கு ஒன்று கொடுங்க. அந்த தாள், அந்த விஜயராணி சர்ச் அந்த படம் போட்ட அந்த டோக்கனை கொடுங்க. டோக்கனை ஒட்டி இருக்கா? ஒட்டினதை கொடுங்கப்பா. அதில் ஒரு நம்பர் போட்டிருக்கு. நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா அங்கேயும் பாட்டெல்லாம் பாடி உங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுத்து சர்ச்சு முடிஞ்சவொடனே என்ன தருவான் பாருங்க. இதில் ஒன்று ஒட்டி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? ஹோட்டல் விஜயராணின்னு போட்டிருக்கு. எப்படி போகணும் ஹோட்டல் விஜயராணிக்கு தெரியுமா? இப்படியே இந்த இடத்துல இருந்து அந்த போர்டு ஒன்று வச்சிருக்கலாம் விபிஎஸ், அது நேர அப்படியே போய் பத்திரமா ரோட்டை தாண்டுனா என்ன ஆகும்? விஜயராணி ஹோட்டல் வந்துடும். மதுரை ஆஸ்பத்திரி இருக்கும் பக்கத்தில், விஜயராணி ஹோட்டல். நாங்களும் அங்கே இருப்போம். காலையில் 7 மணிக்கு அங்கே இருப்போம். எத்தனை பேர் வருவீங்க நாளைக்கு பரிசு வாங்கிறதுக்கு? கை வைத்துங்க பார்க்கலாம். உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. 7 மணிக்கு வாங்க. பாருங்க போட்டிருக்கா, இதில் ஒட்டி இருக்கு பாருங்க. இதை கொண்டு வந்து காட்டுனா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். இன்னைக்கும் கொடுப்போம், நாளைக்கும் கொடுப்போம். ஒரு நல்ல கைத்தட்டு கொடு, நல்ல கைத்தட்டு கொடு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணிக்கு பாட்டு, பிஸ்கட்டு, ஜூஸு இந்த வாரத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பா பிள்ளைகளுக்கெல்லாம். இது வரைக்கும் கொடுக்காட்டா அதில் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறேன். கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக மாறிட்டீங்க. இனி வீட்டில் போய் கெட்ட பிள்ளைகளாக மாறக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்கள், நான் சொல்கிற ஜெபத்தை. அன்புள்ள இயேசுவே, சத்தமாக சொல்லு. அன்புள்ள இயேசுவே, உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்ட கதையின்படி நாங்கள் தெருநாயாக இருக்கக்கூடாது. நாங்கள் வீட்டில் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். அப்பா அம்மா சொல்கிறதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். எதிர்த்து பேசக்கூடாது, உடனே கீழ்ப்படியணும். இல்லாட்டா ட்ரெயின் மண்டையில் தட்டிடும். நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். இதுவரைக்கும் நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் எங்களுக்கு மன்னிச்சிருங்க. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தமாக்குங்க. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். ஆமென். சத்தமா சொல்லு. இந்த ஜெபத்தை நீ உண்மையா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சு கடைசியில் பரலோகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவார். God bless you. தேங்க்யூ பாஸ்டர். எல்லாரும் பாஸ்டருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க எல்லாரும். நல்ல கதையை கேட்டோம், நல்ல ஜெபம், நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நமக்கு உண்டாயிற்று. தேங்க்யூ பாஸ்டர் ஒன்ஸ் அகெயின். நான் இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்க வந்திருக்கிறாங்க. யாருன்னா ஜெரால்ட் அங்கிள். அவங்க முன்னால் வந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சைடு சத்தம் வரல போல இருக்க, இந்த சைடு தான் சத்தம் வருது. நீங்களாம் என்ன பண்றீங்க? ஹல்லேலூயா. பயங்கர சத்தம் ஆயிட்டாங்க அவங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட்பா, வெரி குட்பா. இன்னைக்கு வந்து என்ன, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க தம்பிங்களா. இன்னைக்கு வந்து நீங்களா வந்தேன், நானா வந்தேன்னு சொன்னவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம்.
இல்ல இல்ல, நீங்களா வரல, ஏசப்பா உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க மட்டும்தான் ஏசப்பா அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு ஒரு புது சந்தோஷத்தை கொடுத்து புது சமாதானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை உண்மைன்னு சொல்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேத புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வேத புத்தகம் படித்தவங்களாம் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேலில் இந்த வேத புத்தகத்தை படித்தவங்களுக்கு பெரிய சயின்டிஸ்ட், அங்கே இஸ்ரேலில் நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வேத புத்தகம் வேணுமா? வேணுமா? இந்த வேத புத்தகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மனசுக்கு பெரிய அமைதி கிடைக்கும். அதோடு இல்லாமல் என்ன, ஒரு புது யார்கிட்டலாம் இருக்கு, இது யார்கிட்டலாம் இருக்கு, யார்கிட்டலாம் இல்லை, உங்கள்கிட்டலாம் இல்லையா? சரி, நான் இன்னைக்கு தரேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, டெய்லி படிக்கிறீங்க. இதை படிக்க படிக்க ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு மனசுக்கு கிடைக்கும், மனசுக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரியாமல் நமக்கு சின்ன உடல்நல குறைவு இருந்தால் கூட இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது நல்ல சுகம் கிடைக்கும். அப்படின்னு நம்புறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட், வெரி குட்பா, வெரி குட்பா. காந்தி என்ன செஞ்சாராம், சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரங்கள்ட்ட எப்படியாவது நம்ம சுதந்திரம் அடையணும் போது இந்த வேதத்தை படித்தாராம். படிக்கும்போது இந்த வேதத்திலேருந்து அவர் கற்றுக்கிட்டது அகிம்சையை கற்று சுதந்திரம் பெற்றாராம். அதுபோல் நீங்கள் இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா ஒரு புதிய ஞானம் கிடைக்கும், நல்ல ஞாபக சக்தி வரும். நீங்கள் எல்லாம் சீக்கிரம் நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். டெய்லி படிக்கணும். இதை இன்னைக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்களா? சரி, அல்லேலூயா கொடுத்துருங்க. சரி, இன்னைக்கு இது முடிஞ்சோடனையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேத புத்தகம் கொடுப்போம். நீங்கள் வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போய் டெய்லி படிக்கணும். அம்பேத்கர் சட்டங்களெல்லாம் உண்டு பண்ணது இந்த வேத புத்தகத்திலேருந்து தான் நான் உண்டு பண்ணேன்னு சொல்ல. இது மாதிரி நிறைய நான் சொல்லலாம். நீங்களாம் உங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்குல்ல, இந்த புக் இருந்தால் கொடுத்தா டெய்லி படிப்பீங்கள. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ அடுத்த கட்டமாக பாருங்கள், எல்லாருக்கும் உங்களுக்கு பைபிள் ட்ராக்ட் இருக்குது, அது வாங்கிட்டு போனோம். இப்போ சீனியர் கேர்ள்ஸ் உங்கள் டான்ஸ் வாங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஸோ நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கணும், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்பொழுது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 6 நாள் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்தீங்க இல்லையா, உங்களுக்கு ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட அது கொடுக்கப்படும். டீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகணும். இப்போ நமக்கு முதலாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேரண்ட்ஸ் எல்லாரும் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் இல்லையா, வசனத்தை கேட்க அனுப்பிச்சிருக்காங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது, இந்த நிகழ்வுக்கு காரணமாக நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, காணிக்கை கொடுத்துருக்காங்க. விபிஎஸ்க்காக சாப்பாடு கொடுத்தாங்க. பணத்தாலையும் பலத்தாலையும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில பேர் இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. நீங்கள்லாம் குப்பை போட்டுட்டு போயிடுறீங்க இல்லையா, அப்போ இந்த வாலண்டியர்ஸ் க்ளீன் பண்ணாங்க. உங்களுக்கு பிஸ்கெட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பரிசு வழங்கும் நிகழ்வு. I request Sister Florence, Sister Hema to come forward.
முதலாவதாக அவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தராக நான் அழைக்க நீங்கள் வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் வாங்கி இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் நிற்கும்படி கேட்குறேன். பிகினர் ஏ பிரீத்தி அக்கா வந்து இப்போ பரிசு எல்லாம் கைத்தட்டு. உங்கள் டீச்சர் வரும்போது கைத்தட்டு, நல்லா கைத்தட்டணும். கம் ஆன். டீச்சர்ஸ் அப்படியே வாங்கி மேலே நில்லுங்க. மெட்டில்டா அக்கா வருவாங்க பாருங்க. அடுத்தது மெட்டில்டா அக்கா இங்கே நிக்கணும். நல்லா கை தட்டுங்க, கைய தட்டணும். இவங்கெல்லாம் திண்டுக்கல்ல இருந்து குடும்பமா வந்து இங்க ஊழியம் செஞ்சிருக்காங்க. அக்கா அங்கே ஸ்டேஜ்ல நில்லுங்க. அடுத்தது பிரைமரி பி காருண்யா அக்காக்கு. ஜெபா அக்கா பிரைமரி. நல்லா கை தட்டுங்க. அடுத்தது பிரைமரி பி காருண்யா அக்கா. தேங்க்யூ ஹேமா அக்கா. பரிசுகள் வழங்கிய ஹேமா அக்காக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர் இப்போ கொடுக்க போறாங்க. ஜூனியர் ஏ சோஃபியா அக்கா முன்பாக வருவார்கள். ஜூனியர் ஏ சோஃபியா அக்கா. சோஃபியா அக்கா இல்ல கை தட்டுங்க. உங்க சோஃபியா அக்கா டீச்சரா நல்லா கை தட்டுங்க. ஜூனியர் பி டாலர் அக்கா. ஜூனியர் சி ரேச்சல் அக்கா. நல்லா கை தட்டுங்க. ஜூனியர் டி ஜான் அண்ணன். ஜூனியர் இ அண்ணன். ஜூனியர் எஃப் ரொமாலியா அக்கா. என்ன ரொமாலியாக்கு சவுண்ட்? கேர்ள்ஸ் பாய்ஸ் உள்ள சவுண்ட் விட்டாங்க. தேங்க்யூ ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர். இப்போ ஜாஷ்வா பிரதர் அவர்கள் முன்பாக வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் டீச்சர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. எல்லாம் கைத்தட்டி பிரதர் அவங்கள அங்கிளை வரவேற்போமா? சீனியர் ஏ சில்வியா அக்கா. நல்லா கை தட்டுங்க கேர்ள்ஸ் பாய்ஸ். உங்க அக்கா மாரு. சீனியர் பி ஷீலா அக்கா. சூப்பர், அப்படிதான் தட்டணும். குட். இப்போ யங் அடல்ட்ஸ் அக்கா பியூலா அக்கா. பியூலா அக்காவுக்கு எல்லாம் கை தட்டு கொடுங்க. அடுத்ததாக வாலண்டியர்ஸ்க்கு கொடுக்க போறோம். தேங்க்யூ பிரதர். ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் த prizes to the volunteers. முதலாவதாக கிருபா. கிருபாபா நீ வாலண்டியரா இருந்தல்ல? ஓகே. கிடியன் வாங்க முன்னால. வாலண்டியர்ஸ் அப்படியே முன்பாக வாங்க. கிடியன், ஒலிவியா வாங்க. சிரில் அண்ணன் வாங்க, வரிசையா வாங்க. சிங்கராயர் பிரதர். செல்லப்பழனி அண்ணன் இருக்காங்களா? நல்லா கை தட்ட கொடுங்க.
நல்லா கை தட்டி கொடுங்க. மோகன் பிரதர் அவர்கள் முன்பாக வருவார்கள். நல்லா நல்லா கை தட்டி கொடுங்க. ஜபசீலன் அண்ணா இருக்காங்களா? காருண்யா வாங்கிக்கோங்க. அதுக்கு பதில் மோகன் பிரதர் அங்கிள் கை தட்டுங்க எல்லாரும். இந்த அங்கிள் வந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து எல்லா கைடன்ஸும் அங்கிள் கொடுத்தாங்க. ஜபசீலன் அண்ணன் அவங்க வரல, அதனால காருண்யா வாங்கிக்குவாங்க. செல்லப்பள்ளி அண்ணன் முன்பாக வாங்க. நல்லா கைத்தல கொடுங்க அண்ணனுக்கு. அண்ணன் வந்து இந்த இடங்களெல்லாம் போய் எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் கிவிங் த ப்ரைசஸ், ஃபார் என்கரேஜிங் அஸ். உங்களுக்கு ஜெபிச்சு ஆசீர்வாதம் போட்டுருங்க பாஸ்டர். இங்கே பாருங்க, நாளைக்கு முக்கியமான நாள். நாளைக்கு விஜயராணி ஹோட்டலில் வச்சு பெரிய ப்ரைஸ் உங்களுக்கெல்லாம் இருக்குது. யார் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வருவீங்க? உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துருங்க. 7 மணிக்கே வந்துடுங்க. ட்ரம்ஸு, கிட்டாரு எல்லாம் வச்சு பாட்டு நாளைக்கு இருக்குது ஆராதனை. கூட்டிகிட்டு வரவங்களுக்கு பெரிய ப்ரைஸ் அங்கே இருக்குது. ஓகே, நாளைக்கும் இந்த நிகழ்வு தொடருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் அவங்க நமக்கு பெனடிக்ஷன் கொடுக்கும். ஒருத்தர் பியூலா ஆண்டிக்கு நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க. நல்லா நடத்தி கொடுத்தாங்களே நமக்கு. நாம் ஜெபம் செய்வோம். தலை வணங்கி கண்களை மூடி வாயை திறக்காம. தம்பி பிரேயர். பரலோகத்தின் தேவனே, இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தக்கூடிய கிருபையை நீங்கள் தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த இடத்தை கொடுத்தவர்களுக்காக நன்றி. பணத்தை கொடுத்தவர்களுக்காக நன்றி. தங்களுடைய உழைப்பை கொடுத்தவர்களுக்காக நன்றி. திறமையை கொடுத்தவர்களுக்காக நன்றி. டீச்சர்ஸ்க்காக, டைரக்டர்ஸ்க்காக, எல்டர்ஸ்க்காக, லீடர்ஸ்க்காக எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த சிறு பிள்ளைகளை நீர் கூட்டிக் கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காரணமாயிருந்த எல்லாரையும் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றும். இந்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இவர்கள் உம்மை விடாமல் பற்றி கொள்ள உதவி செய்யும்படி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வீட்டார் ஆசீர்வதிங்க, எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, படிப்பு ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க. தீமைக்கு விளக்குங்க, சாத்தானுக்கு விளக்குங்க. தேவ தூதருடைய பொறுப்பில், உம்முடைய பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவ ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you.